torque about an axis, that is precision of a spinning top, you are going to see. இப்போ வந்து என்னன்னா அதுக்கு முன்னாடி ஒரு டார்க் அபவுட் அன் ஆக்சிஸ் பார்த்துருவோம். இந்த ப்ரெசஸ் ஆஃப் ஸ்பின்னிங் டாப் பார்க்கறது முன்னாடி இந்த டார்க் அபவுட் அன் ஆக்சிஸ் அப்படிங்கும்போது ஒரு ரிஜிட் பாடி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ரிஜிட் பாடி இதில் வந்து ஏபி அப்படிங்கிற வந்து ஆக்சிஸ், O is the point, that is இங்கே சென்டர்னு இதை எடுத்துக்கலாம். பட் என்னென்னா அட் எனி பாயிண்ட், ரேண்டம் பாயிண்ட், அந்த பாயிண்ட்டுங்கிறது ஓன்னு எடுத்துருக்கோம். அந்த கன்சிடரிங் பாயிண்ட் அனதர் பாயிண்ட் பி இன் விச் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ். ஸோ ஓபியை நம்ம கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு பொசிஷன் வெக்டர் ஆர் கிடைக்குது. தென் இது வந்து டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகேவா? அப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா வெக்டர் ஆரோட டைரக்ஷன், வெக்டர் டைரக்ஷன், இட் மேக்ஸ் an angle தீட்டா. ஓகேவா? அப்போ ரைட் ஹேண்ட் ரூல் படி, ரைட் ஹேண்ட் தம் ரூல் படி வரணும்னா உங்களுக்கு வந்து இந்த ஆரோட டைரக்ஷன் வந்து என்னென்னா உங்களுக்கு இப்படி இருக்குது. ஓகேவா? ஆரோட டைரக்ஷன் இது வந்து எஃப்ஓ டைரக்ஷன். ஸோ ரைட் ஹேண்டோட தம்பு வந்து டவுனோட டைரக்ஷனில் இருக்குது. இது பொசிஷன் வெக்டர் ஆறு, இது பொசிஷன் வெக்டர் எஃப். தென் டார்க் எக்ஸ்பிரஸ் பை தி அந்த ஆப்ஜெக்ட் இது வந்து என்னென்னா டவுனோட டைரக்ஷன். ஸோ தென் டார்க் அலாங் திஸ் டைரக்ஷன். ஓகேவா? ரைட் ஹேண்ட் தம் ரூல் பிரகாரம். ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்த டார்க்கோட டைரக்ஷன் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுக்கல, டிஎன்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் கொடுக்கல. அதே மாதிரி என்னன்னா தட் ஆக்சிஸ் யூஓபி, ஏஓபி அப்படிங்கிற ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் இங்கே. அதே மாதிரி என்னன்னா இந்த பிஓபி அப்படிங்கிற இந்த பிளேன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளேனில் வந்து என்ன ஃபோர்ஸ் மே நாட் பி லை, that forces may not be lie on the plane அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவரை. ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த பாயிண்ட் ஓவில் வந்து இந்த டார்க்கோட டைரக்ஷன் இது வந்து பொசிஷன் வெக்டர் ஆரோட டைரக்ஷன், இது வந்து எஃப்ஓ டைரக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா பொசிஷன் வெக்டர் ஆர் எப்படி இருக்குது, ஆஃப் இருக்குது. ஸோ டேர்னிங் எஃபெக்ட் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் தி டார்க். இப்போ டார்க் வந்து ரெண்டு காம்பவுண்டை பிரிக்க போகிறோம். ஸோ அப்போது என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த ஏஓபி ஆக்சிஸில் இட் மேக்ஸ் ஆங்கிள் ஃபை. இந்த வெக்டர் ஆருக்கும் வெக்டர் எஃப்க்குள்ள ஆங்கிள் வந்து தீட்டா. பட் தி இந்த ஆக்ஸ் யூஓபிக்கும் இந்த டார்க் டவுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து இடையில உள்ள பிட்வீன் தி டார்க் அண்ட் யூஓபி ஆக்சிஸ்க்குள்ள ஆங்கிள் வந்து என்னன்னா ஃபை. இந்த ஃபைவோட அந்த ஃபை ஆங்கிளும் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் காட்டல. ஓகேவா? அப்போ இதுதான் வந்து என்னென்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் டயக்ராமே இதுதான் உங்களுக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து we have split the components. இந்த டார்க்கோட காம்பவுண்ட் வந்து we can split two components. One is vertical, another one is horizontal component. இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், பெர்பெண்டிகுலர் லைனு. ஓகேவா? வேறு இந்த செக்ஷன் மேலே இந்த பீன் எடுத்துக்கலாம். இந்த இங்கே எடுத்துக்கலாம், இங்கே பீன் எடுத்துருக்கோம். இப்போ கன்சிடர் திஸ் இஸ் சி. அப்போது இன் ட்ரையாங்கிள், it is right angle triangle OBC, sin phi equal to OBC right angle triangle sin phi equal to opposite by hypotenuse. ஸோ ஆப்போசிட் சைடு வந்து என்னது BC by hypotenuse வந்து உங்களுக்கு இந்த டார்க் மேட் ஆஃப் டார்க். தென் BC equal to tau sin phi. நமக்கு ஆல்ரெடி டவுங்கிறது என்னன்னு தெரியும், தட் இஸ் மேட் ஆஃப் டார்க் tau is equal to மேட் ஆஃப் R cross F. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், BC equal to R cross F sin phi. So now this is BC is perpendicular to the axis of rotation. ஓகேவா? BC is perpendicular to axis EO. பெர்பெண்டிகுலர் காம்பவுண்டாக இருக்குது, பெர்பெண்டிகுலர் காம்பவுண்டாக இருக்குது. இதோட காம்பவுண்டு இந்த டார்க்கோட காம்பவுண்ட். அனதர் ஒன் ஹரிசாண்டல் காம்பவுண்ட் பார்க்குறோம், அல்லது பேரலல் டு தி ஆக்சிஸ். அப்போ அனதர் ஒன் வந்து என்னன்னா இங்கே வந்து பேரலல் டு தி காம்பவுண்டுங்கும்போது இந்த காம்பவுண்ட் இது வந்து என்னன்னா அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓபிசியோட அட்ஜஸ்ட் சைடு வருது. ஓகேவா? அப்போ ஹைபாட்னஸ் வந்து டார்க். ஸோ இந்த டார்க்கோட அனதர் காம்பவுண்ட் பார்க்க போகிறோம், தட் இஸ் அலாங் தி யூஓபி ஆக்சிஸ். அப்போது இதில் வந்து அட்ஜஸ்ட் சைடு ஹைபாட்னஸ் போது காஸ் ஃபை கண்டுபிடிக்கலாம். ஸோ காஸ் ஃபை ஈக்குவல் டு
adjacent side OB by hypotenuse torque, that is magnitude of torque. Then OB equal to tau cos phi அப்படின்னு வருது. ஸோ ஆல்ரெடி டவுங்கிறது என்னன்னா உங்களுக்கு மாடலஸ் ஆஃப் ஆர் காஸ் எஃப், ஸோ காஸ் பை. ஸோ now OB is along the axis component. So in the component there are two components for torque. One is along the axis of the UOB, along the axis UOB. Another one is perpendicular to UOB, that is perpendicular to the அந்த rotational axis. அப்போ ரொட்டேஷனல் அந்த ஆக்சிஸில் வந்து அபவுட் ஆக்சிஸ் அப்படின்னாலே தட் காம்பவுண்ட் லைஸ், தட் இஸ் the torque component lies along the axis of rotation அப்படின்னாலே that torque will rotates, that is rotation takes place. Suppose both will occur, அதே both will occur அப்படிங்கிறது இந்த along the axis இருக்கு பார்த்தீங்களா, அந்த காம்பவுண்ட் அண்டு அனதர் காம்பவுண்ட் மெட்டீரியல் காம்பவுண்ட் ரெண்டுமே occur simultaneously அப்படின்னா precession takes place. The axis, that is the torque component of torque which is along the direction only means the top will rotate. Okay ba? If both will occur, that is the component which is along the direction of the axis of rotation and perpendicular to the axis of the rotation, both components will occur simultaneously means precession on the object, that is rigid body or here on the top, precession will make. ஓகேவா? ஸோ என்னென்னா இது பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த டயக்ராம் மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம் டெக்ஸ்ட் புக்கில். ஏன்னா டார்க்குக்கும் அந்த ஆக்சிஸ்க்கு அப்படி ரொட்டேஷனுக்கும் ஆங்கிள் ஃபைன் கொடுத்துருக்காங்க ஒழிய பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இல்லை. ஓகேவா? அதை நம்ம கரெக்டாக டினோட் பண்ணிட்டோன்னா இந்த டெரிவேட்டிவ் பார்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.